அடுத்து டைப் 3 ஹைபிரிட் அட்டாக். ஹைபிரிட் அட்டாக்ல சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கையும் டிக்ஷனரி அட்டாக்கையும் கம்பைன் பண்ணி பண்ற அட்டாக் பேர் தான் ஹைபிரிட் அட்டாக். ஓகே, இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். டிக்ஷனரி அட்டாக்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற பாஸ்வேர்டை வச்சு மட்டுமே நம்மளோட டிவைஸ்ல உள்ள பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. அடுத்து சிம்பிள் ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல என்ன பண்ணுவாங்க, இருக்கிற லெட்டர்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா கம்பைன் பண்ணி மாத்தி மாத்தி போட்டு நம்மளோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணுவாங்க. இந்த 2 அட்டாக்கையும் சேர்த்து ட்ரை பண்ணி நம்ம பாஸ்வேர்டை கிராக் பண்றதுக்கு பேரு தான் ஹைபிரிட் அட்டாக். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தரேன், உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பாஸ்வேர்ட் ஹலோ வேர்ல்ட் அட் 123 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்ட் அட் 123. ஆனா அந்த ஹேக்கர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான்னு சொன்னேன்ல, அந்த லிஸ்ட்ல ஹலோ வேர்ல்ட் 123 அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. அந்த அட் அப்படின்ற சிம்பிள் இல்ல. ஸோ அந்த லிஸ்ட்ல உள்ளவனிக்கு ஹலோ வேர்ல்ட் 123 அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த காம்பினேஷன்ஸ்ல நம்மளோட பாஸ்வேர்ட் கிராக் ஆகாது, அதாவது கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ இந்த சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல என்ன பண்ணுவான், நம்பர் சிம்பிள் லெட்டர் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டு ட்ரை பண்ணுவான் இல்லையா, அதே மாதிரி ஹலோ வேர்ல்ட் 123யோட கம்பைன் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல அந்த அட் அப்படின்ற சிம்பிள் கரெக்டான இடத்துக்கு வந்துடும். அதாவது நம்ம பாஸ்வேர்ட்ல எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி கரெக்டான இடத்துக்கு வந்துடும். அப்படி வரும்போது நம்மளோட பாஸ்வேர்ட் ஈஸியா கிராக் ஆயிரும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இது டிக்ஷனரி அட்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது. பட் சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ இதுதான் ஹைபிரிட் அட்டாக். அடுத்து